friends, welcome to Ashimari vlog. இன்னைக்கு வீடியோல என்னோட ஈவினிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போறீங்க. நான் ஒரு 5 மணில இருந்து நைட் ஒரு 10:30 மணி வரைக்கும் நான் என்னென்ன வேலைலாம் செய்றேன்றதை அந்த வீடியோல பார்க்க போறீங்க. பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் யூனிஃபார்ம்லாம் கட்டி கொடுப்பாங்க. சரி ஒரே ஐடியா மிஷின்ல போட்டுடலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்ததும் பாத்தீங்கன்னா மிஷின்ல போட்டுருவேன் துணியெல்லாம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகும். சரி அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் கேட்டிருந்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். சரி அதை அவிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதான் தோல் உரிச்சிட்டு இருக்கேன். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்வீட் கார்ன் நம்ம கடையில தான் வாங்கி சாப்பிடுவோம். ஒரு கப்பு 20 ரூபா 30 ரூபா அப்படி விற்பாங்க. இந்த கிலோவே பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 சோளம் போல இருக்கும். கிலோவே பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான். அதனால நாங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வீட்டில் வந்து ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா சோளம் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது சால்ட் உப்பு போட தேவையில்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உப்பு போட்டு அவிச்சாதான் கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால கொஞ்சமாக உப்பு போட்டுப்பேன். அது வேகிற கேப்பில் பார்த்தீங்கன்னா புளியெலாம் காலி ஆகிடுச்சு. அதெல்லாம் சரி இதை ஃபுல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறேன். இந்த ஜாடிக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கதையே இருக்குது. எங்கூர் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாடி வாங்கி கொடுத்தா தான் நான் வீட்டுக்கே வருவேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் நான் வந்தேன். ஸ்வீட் கார்ன் அப்படியே சாப்பிட்றத விட இந்த மாதிரி கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கொஞ்சமாக உப்பு ஒரு 1/2 லெமன் நல்லா பிழிஞ்சு அது மேலே மசாலா மாதிரி நல்லா தடவி சாப்பிட்டா எனக்கு சூப்பராக இருக்கும். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த சோளத்தை அப்படி தனித்தனியாக உரிச்சு மசாலா கடையில் கிடைக்கிற மாதிரி மசாலா போட்டு கொடுப்பேன். இப்போ வந்து இந்த சோளம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலை சோளமாக இருந்ததால சரி அப்படியே மசாலா போட்டு கொடுத்துலான்னு கொடுத்தேன். சோளம் அவிக்கிறேன்னே கிச்சன்லேயே நின்று இருந்தானுங்க. எப்போ நான் சோளம் அவிச்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு கையில் கொடுத்த உடனே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு பொழுது போதுன்னு வீடெல்லாம் பெருக்கி கூட்டி வாரிட்டேன். அதுக்கப்புறமா காலையில் கழுவுன ஜாமான்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் எடுத்துமே வச்சிருவேன். நைட்டு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஜாமான் கழுவி உள்ள வைப்பேன். மீதி டைம்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் எடுத்துமே வச்சு காய வச்சு தான் ஜாமான் எடுத்து வச்சிருவேன். அதுமாதிரி காலையில் கழுவுன ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்கூல் நான் வந்து மதியம் பார்த்தீங்கன்னா ஜாமான் கழுவ மாட்டேன். பசங்க ஒரேடியாக லஞ்ச் பாக்ஸ்லாம் வரட்டும் ஒரேடியாக கழுவிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்த பிறகு தான் கழுவுவேன். அப்பப்போ கழுவுறப்ப பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஜாமான் கழுவிட்டே இருக்கிற மாதிரி தோணும். அதனால கொஞ்சம் ஜாமான் சேர்ந்தால் தான் நான் கழுவுவேன். எல்லாத்தையும் ஜாமான்லாம் கழுவி முடிச்சுட்டு எல்லாத்தையும் கிச்சனை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஜாமான் கழுவிட்டேன் கூடவே கையோட சிங்கையும் பார்த்தீங்கன்னா கழுவிடுவேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன்லேயே இருக்கிறோம். அது குப்பையாக பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால அதை எப்பவுமே கையோட க்ளீன் பண்ணிகிட்டே வந்துடுவேன். எப்படின்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வேலையெல்லாம் முடிச்சதும் மிஷினில் போட்ட துணியும் பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு. அதையும் எடுத்து இந்த வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு கிரக பிரவேசத்துக்கு எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு வரும். எங்கள் தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பண்ணாங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வாஷிங் மிஷின்லாம் வேணாம், நான் எவ்வளோ துணியாக இருந்தாலும் கையிலே துவைச்சிப்பேன். ஆனால் இந்த வாஷிங் மிஷின் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா கையாலே துவைக்க தோணலை, மிஷின்லேயே தான் போட தோணுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சோம்பேறி ஆயிடுச்சு. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாகவும் இருக்குது. வேலையும் பார்த்தீங்கன்னா சுலபமாகிடுது. எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுலாம் அதிகமாக இருக்காது. நல்லா எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா தனியாக தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா காற்று நிறையா அடிக்கும். நான் போட்டு போனால் பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் கீழே தான் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா காற்று அடிக்கும். ஆனால் நாங்கள் ஃபேனே போட்டாலும் அந்தளவுக்கு நல்லா காற்று வரும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எதிர்க்கெல்லாம் மரமாக தான் இருக்கும். அங்கங்கே ஒரு வீடு இருக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வயல் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா பொழுது போயிடுச்சு. சூரியன்லாம் இறங்க ஆரம்பிச்சிச்சு. நான் எப்பயுமே மொட்டை மாடிக்கு வந்தேன்னா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அதுக்கு தண்ணி ஊற்றிடுவேன். இந்த மணி பிளான்ட் செடி பார்த்தீங்கன்னா நாங்கள் பெங்களூரில் கொஞ்ச நாள் இருந்தோம். அங்கே நிறைய செடி வச்சுருந்தோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வீடு காலி பண்ணி வரப்போ எல்லா செடியுமே எடுத்துன்னு வந்தோம். எல்லா செடியுமே பார்த்தீங்கன்னா செத்து போச்சு. இந்த மணி பிளான்ட் மட்டும் கிட்டத்தட்ட 13 வருஷமாக எங்கள் கூடவே இந்த செடியிலேருந்து தான் கட் பண்ணி நான் வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். நான் துணியெல்லாம் காய வச்சுட்டு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 6 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றி சாம்பிராணி போடுவேன். காலையிலே அம்மாவாசை படித்து சாம்பிராணிலாம் போட்டதால இப்போ விளக்கு மட்டும் ஏற்றிக்கலான்னு சொல்லிட்டு விளக்கு மட்டும் ஏற்றுறேன். அப்படியே விளக்குலாம் ஏற்றிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்க டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் 8 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பாடு செய்யணும். மாவு பார்த்தீங்கன்னா மாவு இருக்குது. காலையில் வச்ச சாம்பார் இருக்குது. சரி கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஏன்னா குருமா மாதிரி எதனா செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சேன். இந்த குருமா பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த குருமா செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா வதக்கி அரைக்க தான் போகிறோம். அதுக்கு ஒரு 3 தக்காளி பழம் 3 வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெருஞ்சிருக்கும் பட்டை கிராம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த குருமாவுக்கு பார்த்தீங்கன்னா பட்டாணி இருந்தாலும் செய்யலாம். பட்டாணி வேக வச்சு அந்த தண்ணியோடு சேர்த்து ஊற்றிக்கலாம். பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கலாம். இல்லைனா அப்படியே கூட பிளைனாக கூட செய்யலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பட்டாணி சேர்க்காம தான் செய்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 மணி போல் தேங்காய் பார்த்தீங்கன்னா துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு காரத்துக்கு காரம் மிளகாய் தூள் சேர்த்து கொஞ்சமாக வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டுலாம் ரொம்ப மைய தேவை இந்த குருமாவுக்கு. இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். குருமா தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மசாலாலாம் சேர்த்து வதக்கி அரைச்சிருக்கோம். அதெல்லாம் எதுவுமே சேர்க்கறதில்ல. சோம்பு மட்டும் சேர்த்தா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்து கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதக்கிட்டு நம்ம எவ்வளோ குருமாவுக்கு தண்ணி தேவையோ தண்ணியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சிக்கன் மசாலா கொஞ்சமாக கரம் மசாலா இருந்தால் சேர்த்துக்கலாம்.
என்கிட்ட சிக்கன் மசாலா மட்டும் இருந்தது, அதை மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த குருமா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல, பொங்கி வர மாதிரி இருக்கும். அப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே நல்லா இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் செஞ்ச இட்லி இருந்தது. சில பசங்க பார்த்தீங்கன்னா உப்புமா செஞ்சு குருமா சாப்பிட்டுறேன்னு சொன்னாங்க. அதனால் உப்புமா செய்யறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். நான் வந்து எப்பவுமே இட்லி உப்புமாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இட்லியை பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு அப்படியே எடுத்து உதுத்துப்பேன். இது மாதிரி செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா இட்லி உப்புமா நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நம்ம இட்லி உப்புமா சாப்பிட்றப்ப அடைக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்காது. நான் எப்பவுமே இட்லி உப்புமா செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா இட்லி பொடி போட்டு செய்வேன். அதனால் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பசங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றுறேன். எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டு அடுப்பு கிச்சன் மேடை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு ஜாமானும் கழுவி முடிச்சிடுவேன். இந்த ஜாமான் பார்த்தீங்கன்னா பார்த்து தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாமான் சிங்க்கு ஃபுல்லாக சேர்ந்துடும். அது ஃபுல்லாக கழுவி முடிக்கிறதுல ஜாமான் கழுவினேன்ற போல் தான் இருக்கும். ஜாமான்லாம் கழுவி முடிச்சுட்டு கையோட சிங்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சோப் போட்டு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சிருவேன். தேய்ச்சி நல்லா கழுவிட்டு ஒரு காஞ்ச துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு தான் போய் படுப்பேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சிங்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா பளபளன்னு நம்ம நாள் பட பார்த்தீங்கன்னா நல்லா புதுசு மாதிரி வச்சுருக்கலாம். நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்துருக்கேன், அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா துரி ஏறி போயிருக்கும். அதனால் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கூடாது, நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான். அதே மாதிரி நான் வந்து வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி துரி ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் பார்த்து சிங்கையும் வாங்கியிருக்கேன். அதனால் நல்லா தொடச்சி வச்சுருவேன். சிங்கெலாம் கழுவி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பால் வச்சுருந்தா அதுவும் காஞ்சிடுச்சு. நைட்டில் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் பால் கொடுப்பார். நானும் எனக்குனாவது நான் ஒரு நாள் பால் குடிப்பேன். அவருக்கு மட்டும் பால் போட்டு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரும்பு வானல் கழுவுனேன். அதை கொஞ்சம் சோம்பரிப்பட்டு அப்படியே வச்சுட்டாலும் பார்த்தீங்கன்னா துரி ஏறின மாதிரி ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பால் மரமாக நான் அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக துணி வச்சுருக்கேன். அதை வச்சு நல்லா தொடச்சி வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பால் மரம் அது ரொம்ப தேய்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால நான் பால் மரமாக செஞ்சுருவேன். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இதான் என்னோட நைட் ரொட்டீன். அவ்வளோதான். மணி பார்த்தீங்கன்னா இதுக்கே 10:30 ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.